சாட்டர்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபிசி ஜூஸோடு தான் என்னுடைய டே ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருக்கிறப்ப இந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். இந்த கத்திரிக்காய் வாங்கியிருந்தாலே எப்போவுமே எனக்கு வந்து இந்த கத்திரிக்காய் கொச்சு தான் ஞாபகம் வரும். இது இட்லி தோசையோடு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பொங்கலுக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்காக இந்த கத்திரிக்காய் குச்சியை செஞ்சலான்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த கத்திரிக்காய் குச்சி வந்து நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே இருந்தாலும் சொல்கிறேன், குக்கரில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க, கடுகு உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், காரத்துக்கு நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 3 தக்காளி, கத்திரிக்காய், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, கொஞ்சம் உப்பு, மல்லித்தலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றி 4-5 விசில் விட்டுடுங்க. இந்த செடியை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன். ரெம்பா செடின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே குக்கர் வந்து விசில் அடித்து முடிச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் கொட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூடாக ஒரு தோசை போட்டு அந்த குக்கரில் கூட இந்த வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே ஒரு பெரட்டி எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தோசை சுட்டாச்சு. அதுக்கு மேட்சிங்காக கத்திரிக்காய் கொட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காவே சாப்பிட மாட்டேன். ஆனால் என்னவும் இந்த கத்திரிக்காய் கொட்ஸுன்னா அவ்வளோ இஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.